ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்மளோட ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி இதுக்கெலாம் 1280Gன்னு சொல்லிட்டு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்க்காக எடுப்போம். இனிமேல் நமக்கு 1280G கிடையாது. அதுக்கு பதிலாக நியூ ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்கு பதிலாக எந்த ஃபார்ம், அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்ம் 1280Gக்கு என்ன கரெக்ஷன்ஸ்ங்கிறத பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் போட்டு லாகின் பண்ணிவிட்டு அதில் இ-ஃபைல் கிட்ட இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ், அதில் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே போனால் நம்ம எப்போவுமே ஃபார்ம் 10A அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், டேக்ஸ் எக்ஸம்ஷன் ரிலீஃப்னு. அதை தான் ஃபைல் பண்ணுவோம். நமக்கு ஃபார்ம் 10AC நமக்கு ஆர்டர் காப்பி வரும் அக்னாலஜ்மெண்ட் நம்பரோட. அண்ட் தென் பெர்மனெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்ம் 10AB அப்படிங்கிற ஃபைலை நம்ம ஃபைல் பண்ணுவோம். இதில் தான் இப்போ கரெக்ஷன்ஸ் பண்ணி இப்போ அதுக்கு பதிலாக ஃபார்ம் 10Aக்கு பதிலாக ஃபார்ம் 104 அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்போவுமே எதில் பார்க்க போகிறோம்னா, ஃபார்ம்ஸ் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே 1961 தான் பார்த்து பண்ணுவோம். இல்லை 10A இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம பண்ணக்கூடியது. ஆனால் இந்த தடவை 2025 பிரகாரம் நம்ம போகும்போது அதில் ஃபைல் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதையே பார்த்தீங்கனாலே இதில் கண்டினியூஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 10Aயில் நம்மளுக்கு 1280Gக்கு வராது. சரிங்களா? இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 104 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ரிஜிஸ்டர்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை லாகின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மேலே ஒரு பிடிஎஃப் இருக்குல்ல, அதை லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முக்கு பதிலாக எந்தெந்த ஃபார்ம்ஸ் இப்போது பழசு என்ன புதுசு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது பார்க்கக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10Aக்கு பதிலாக ஃபார்ம் 104. ஓகே, 1280G ப்ரொவிஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ரூவலுக்கும் ஃபார்ம் 104 நம்ம ஃபைல் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 106ல் நமக்கு ஆர்டர் காப்பி கிடைக்கும். ஓகே, இப்போ 104க்குள்ளே போனீங்க அப்படின்னா டேக்ஸ் இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. அது 2627 கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓகே கொடுத்துட்டு போனீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட் இருக்குது. இது உங்களோட டிஃபால்ட்டாக எல்லாமே ஃபில் ஆகிருக்கும், அதெல்லாம் சேவ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதர் இன்ஃபர்மேஷன் பார்ட் பிக்குள்ளே போகிறோம். அதில் அப்ளிகேஷன் ஃபார் இது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. 12A80G ரெண்டில் எது எடுக்க போகிறோம். 12Aங்கிறதுக்கு பதிலாக செக்ஷன் 332 3, அப்புறம் 80Gக்கு பதிலாக 354 2. இனிமேல் இதான் செக்ஷன் ஸோ நம்ம ரெண்டுமே எடுக்கிறதுக்கு கொடுத்துக்கணும். இது ஆக்டிவிட்டீஸ் கமெண்ட்ஸ்மெண்ட் பண்ணியாச்சுன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அது இந்த இது கிடையாது, ஃபார்ம் 105ல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவே காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட் டீடு இருக்கா, இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் எஸ் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, பப்ளிக் ட்ரஸ்ட்டா இல்லை சொசைட்டியா இல்லை எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் உங்களோடது அப்படிங்கிறதுக்காக நேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் சேரிட்டபிள். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, ஃபார்மேட் இருக்கா அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு என்ன டேட்டில் ஃபார்ம் பண்ணிங்க ட்ரஸ்ட்டு, அதுக்கு என்ன யூனிக் நம்பர் இருக்குது, அதுக்கு அத்தாரிட்டி யார், எந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அது அப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட்டு இது வேறு ஏதாவது லா பீரியட் 2025 இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் பேரர் டீட்டெயில்ஸு, அதில் ஆட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நேம், அப்புறம் அவங்களோட இது என்ன ரிலேஷன் அப்ளிகேஷன், அதாவது ஆத்தரா, ட்ரஸ்டியா, ஃபவுண்டரா, செக்ரட்டரியா, அந்த டீட்டெயில், அவங்களுக்கான ஐடி கோடு, பேனு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும் அந்த நம்பரோடு. நெக்ஸ்ட்டு அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதை கொடுத்து ஆட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் ஆட் பண்ணணும். சரி, ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோ. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நோ கொடுங்க. இல்லையா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து 3 வருஷத்தோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அதில் நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸில் பார்க்கும்போது செல்ஃப் சர்டிஃபைடு காப்பீஸு, அதில் செல்ஃப் சர்டிஃபைடு காப்பின்னு எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அங்கே அவங்க ட்ரஸ்டீடை பண்ணுங்கள். சரிங்க, அவங்க ட்ரஸ்டீடை இதில் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷம் ஐடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஐடிஆர் காப்பி, அதுக்கு பதிலாக நில் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. செல்ஃப் சர்டிஃபைட் நில் டிக்ளரேஷன் வேணும் ஒவ்வொரு இயருக்கும் செப்பரேட்டாக அப்படின்னு நீங்கள் அதை ரெடி பண்ணி அனுப்பணும். இது உங்களுக்கு ஃபார்மேட் வேணால் எங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ், ப்ரப்போஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறதையும் ரெடி பண்ணி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அண்டர்டேக்கிங் அப்படின்ட்டு இல்லையா, அதுக்குள்ளே போய்ட்டு எந்த பிளேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பிளேஸை கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ கேட்கும். ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் அவங்க இ-ஃபைலிங் ஓடிபி கொடுத்து ஆதார் ஓடிபியோ இல்லை டிஎஸ்சி இருந்துச்சுன்னா டிஎஸ்சி வச்சோ நீங்கள் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் 106 அதில் ஆர்டர் காப்பி உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த
ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது இதுதான். இப்போ ப்ரொவிஷனுக்கு வாங்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குள்ள பெர்மனெண்ட் வாங்கணும். பெர்மனெண்ட்டுக்கு எப்போவுமே ஃபார்ம் 10AB அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். அந்த 10ABங்கிற ஃபார்மை தான் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்ம் 105. நமக்கு ஸ்டார்டிங்லேயே கேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணி தான் ஃபார்ம் 105ன்னு, அதுக்காக தான். ஸோ ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணாதவங்க இதில் பண்ணுங்கள், பண்ணவங்க அதில் பண்ணுங்கள். தேங்க்யூ.